Ignition sequence start. 3, 2, 1. Houston, we have a problem. Liftoff. We have a liftoff. We copy you on the ground. You got a bunch of guys about to turn blue. கொஞ்சம் கொரோனா வைரஸ் ட்ரூத் மீம்ஸ்லாம் செக் பண்ணலாம். They are locking you in your own home. You don't have 19 years to figure this one out. 9/11 ஒரிஜினலாக என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி மக்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறையா வருஷம் ஆச்சு. அந்த மாதிரி இல்லாமல் கொரோனா வைரஸ் பேண்டமிக்கை சீக்கிரமாக தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு இந்த மீமில் சொல்லியிருக்காங்க. நிறையா ட்ரூத் மீம்ஸ் இருக்குது. நான் முக்கியமானதை மட்டும் அப்படியே காமிக்கிறேன். COVID-19 சீப் மாஸ்க். இந்த மெயின் ஸ்ட்ரீம்லாம் பொறுத்த வரைக்கும் COVID-19 வந்து ஒரு மிகப்பெரிய டேஞ்சரஸான டிசீஸ். ஆனால் ஒரு சீப்பான மாஸ்க்கு கூட போட்டு சுற்றுங்க, அது வந்து உங்களை சேஃப்டி பண்ணும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அஃபிஷியல் ரிப்போர்ட்டில் இருக்க அந்த விஷயம்லாம் பாருங்கள். ஏதோ ஒரு பேட் கடிச்சு தான் வைரஸ் வந்துச்சான். அந்த வைரஸை வச்சு பயமுறுத்தி ஃபியர் மாங்கரிங் பண்ணி ஸ்டாக் எல்லாரையுமே லோயரிங் பண்ணி அதுக்கப்புறமா மிலிட்ரைசேஷன். ஒன்றும் இல்லை, இப்போ குவாரண்டைன் அப்படின்னு சொல்லி ஆஸ்திரேலியாவிலலாம் பண்ணிகிட்ருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி விஷயம். That escalated quickly, almost as if was planned. Even 201 Agenda 21 எல்லாமே பிளான் பண்ணி தான் பண்ணிகிட்ருக்காங்க. You know this is about vaccines, don't you? And that this is just a flu, my neighbor. Well, I think you are paranoid. ஒரிஜினலாகவே இந்த மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்குது. மெயின் ஸ்ட்ரீமை ஃபாலோ பண்ணுறவங்க மாஸ்க் போட்டுட்டு அதை இதையும் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஃபுல்லாக பயத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒரிஜினலாக என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சவங்க தான் ஃப்ரீயாக நார்மலாக இருக்காங்க. You know why they don't spray kids with DDT anymore? Yes, because someone questioned settled science. DDT எல்லாம் ஒரு காலத்தில் ஸ்ப்ரே பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒரிஜினலாக அதெல்லாம் நடந்திருக்கு தான். DDT வந்து ஹெல்த்துக்கு சம்திங் சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஹெல்த்துக்கு வந்து எந்த அஃபெக்டும் பண்ணாது, அது வந்து ஒரு நல்லது அப்படின்ற மாதிரி தான் டாக்டர்ஸ்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஸ்மோக்கிங் வந்து கேன்சர் கொடுக்காது, ஸ்மோக்கிங் வந்து ஹெல்த்துக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா, அதே மாதிரி DDTயும் நல்லது அப்படின்னு சொல்லி ஒரு காலகட்டத்தில் சொல்லிகிட்டு இருந்தாங்க. சயின்ஸ் வந்து செட்டில் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வேக்சினுக்கு எதிராகவோ இல்லைனா மற்ற விஷயத்துக்கு எதிராகவோ நம்ம எதுவுமே வாய்ஸ் கொடுக்கலன்னா அப்போல்லாம் என்ன நடந்துச்சோ அதே தான் மறுபடியும் நடக்கும். வேக்சின் பற்றி ஒரிஜினலாக அந்த ரிசர்ச்லாம் பண்ணி பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள். மெயின் ஸ்ட்ரீமில் வரதெல்லாம் அப்படியே ஃபாலோ பண்ணிவிட்டு போகாதீங்க. பிலீவ் இன் சம்திங் ஈவன் இஃப் இட்ஸ் ராங் அண்ட் மேக்ஸ் யூ லுக் ஸ்டூபிட், ஜஸ்ட் ஒபே. மாஸ்க்லாம் பார்த்தாலே எனக்கு இரிட்டேட்டிங்காக இருக்குது. ஜெர்ம் தியரியவே இன்னும் ஒரிஜினலாக யாருமே ப்ரூவ் பண்ணல. ஆனால் எல்லாமே ஒரிஜினலாக நடக்கிற மாதிரியே மெயின் ஸ்ட்ரீம் கரெக்டாகவே பண்ணிகிட்டு இருக்க மாதிரியே இன்னும் அப்படியே அந்த விஷயத்தை அப்படியே ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஃபியர் மாங்கரிங்க ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. They don't have to say it's martial law if they call it quarantine. மிலிட்ரைசேஷன் தான் இங்கே நடந்துகிட்டு இருக்குது. ஆஸ்திரேலியாவில் என்ன நடக்குதுன்னு பாருங்கள். வேர்ல்டு ஃபுல்லாக நியூஸ்லாம் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள். மெயின் ஸ்ட்ரீம் நியூஸ் இல்லை, சோஷியல் மீடியாஸில் வர நியூஸ் செக் பண்ணி பாருங்கள். லைன்ஸ் ஆஃப் கோவிட் டெஸ்டிங், லைன்ஸ் ஆஃப் ஃபுட் பேங்க், எனி கொஸ்டின்ஸ்? மெயின் ஸ்ட்ரீமில் மட்டும்தான் கோவிட் டெஸ்டிங்லாம் நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. ஹாஸ்பிட்டல் ஃபுல்லாக ஹீட் இருக்குது அப்படின்னு சொல்லி பில்டப் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரிஜினலாக ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் எம்டியாக தான் இருக்குது. கோவிட் பேஷண்ட்ஸ் அந்த கோவிட் வார்டெலாம் எம்டியாக தான் இருக்குது. த ரியல் வைரஸ் த்ரெட்டனிங் ஹியூமனிட்டிஸ் கவர்மெண்ட். இன்னும் நிறைய பேருக்கு கூட கியூவை நம்பிட்டு இருக்காங்க. கியூவனானால் நம்பாதீங்க, அது வந்து ஒரு ரியல் கிடையாது. அந்த ஆர்கனைசேஷனே தப்பான ஒரு டைரெக்ஷனில் ட்ரூத் சீக்கர்ஸாக எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க. கியூனான் பற்றி தெரிலனா நான் ஒரு வீடியோ கொஞ்சம் வாரத்துக்கு முன்னாடி பப்ளிஷ் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோவை போய் செக் பண்ணி பாருங்கள். கியூ வந்து மக்களுக்கு நல்லது பண்ணலை, தப்பான ஒரு குரூப் அது. when it's finally 2020 but you realize that both 1820 and 1920 had massive plagues outbreaks. ஹிஸ்ட்ரி செக் பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு 100 இயர்ஸுக்குமே டிசீஸ் வந்து பெருசாக சம்திங் நடந்திருக்கு. ரியலாகவே சம்திங் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த எலைட்ஸ்லாம் செருப்பால் அடிக்கணும். 100 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் சம்திங் சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்களா இல்லை வேறு எதுவும் அவங்களுக்கு வேறு ஏதோ ஒரு பிளான் இருக்கா என்னன்னு தெரியல. ஆனால் 100 இயர்ஸ்க்கு ஒரு டைம் இந்த மாதிரிலாம் நடக்குது. அக்ரிங் வித் த லை டசன்ட் மேக் இட் ட்ரூ.
ரெண்டுமே சிஜிஇ, ரெண்டுமே ரியல் கிடையாது. காமெடியாக இல்லை. யுவர் மைண்ட் இஸ் இன்ஃபெக்டட் வித் கார்ட்டூன்ஸ். இது ஆக்சுவலாக இந்த மீம் எனக்கு ஞாபகம் இருக்குது. ஓடிடி ரியாலிட்டி வந்து அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜில் அப்லோட் பண்ணது. வைரஸும் சிஜிஐ, குளோப் எர்த்தும் சிஜிஐ. காமெடிஸ். காட் சயின்டிஃபிக் எவிடன்ஸ். கம்ப்யூட்டர் ஜென்ரேட்டட் இமேஜஸ் எல்லாமே கம்ப்யூட்டர் ஜென்ரேட்டட் இமேஜஸ் தான், ரியல் கிடையாது. wanna hear a coronavirus joke? You probably won't get it. 99% people வந்து சேஃப் அப்படின்னு சொல்லி அவங்களே பப்ளிஷும் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமா அவங்களே பயம்படுத்தவும் ஆரம்பித்தாங்க. இது எல்லாமே ஹூவோட பேஜஸில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். இதுக்கப்புறம் ட்ரைங் டு ஷோ சம் ஒன் இட் வாஸ் நாட் த வைரஸ் ஆர் ட்ரையானி தட் டிஸ்ட்ராய்டு ஃப்ரீடம், இட் வாஸ் ஒபீடியன்ஸ். இப்போ கூட நிறைய இடத்துல அனௌன்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, கடைக்கு முன்னாடியெல்லாம் ரவுண்டு போட்டு வைங்க, பப்ளிக் கேதரிங்லலாம் மாஸ்க் இல்லாமல் போகாதீங்க. அந்த மாதிரி இன்னும் போக போக பாருங்கள், ஃபைனெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்கன்னா எல்லா கடைகளுமே எல்லா லொக்கேஷனில் இருக்க மக்களுமே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. கொஷின் கேட்கலன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி தான் நம்மளோட நாடும் ஒரு ஸ்டேஜில் மாறிடும். ஆல்ரெடி இந்த மாதிரி தான் நிறைய இடங்கள் இருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அவங்க சொல்கிற எல்லாத்தையுமே ஒபே பண்ண ஆரம்பிச்சிருவாங்கன்னு சொல்கிறேன். இப்போது ஒரு மாதிரி ஃப்ரீயாக இருக்க மாதிரி தான் இருக்காங்க. ஆனால் இதே மாதிரி போயிட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த ரேஞ்சுக்கு மாறிடுவாங்க. இட் டசன்ட் கெட் எனி ஃபேக்கர் தென் திஸ். குளோப் எர்த்தில் கொரோனா வைரஸ் அந்த கார்ட்டூனை சேர்த்திருக்காங்க. எடிட்டிங் நல்லாயிருக்கு. த கர்வ் தே வாண்டட் அஸ் டு ஃப்ளாட்டன், த கர்வ் வி ஆக்சுவலி ஃப்ளாட்டன். ஹரிசான் எப்பயும் ஃப்ளாட்டாக இருக்கும். பர்ஃபெக்ட். இங்கே 2019-2020 broken leg coronavirus, heart attack coronavirus, ear infection coronavirus, it's a boy, it's coronavirus. இந்த சிடிசியோட ரிப்போர்ட்லலாம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, எந்த மாதிரி இறந்துருந்தா கூட அந்த பேஷண்ட்டை வந்து செக் பண்ணி பார்த்ததில்ல, கொரோனா வைரஸ் பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் வந்துருந்துச்சுன்னா மற்ற காசை எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு கொரோனா வைரஸ்னால தான் இவர் இறந்தார் அப்படின்னு சொல்லி பப்ளிஷ் பண்ண சொல்லியிருந்தாங்க. செக் பண்ணி பாருங்கள் இது எல்லாத்தையுமே. இந்த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனும் இதே மாதிரி தான், சிடிசியும் இதே மாதிரி தான். இந்தியாவில் இருக்க ஆர்கனைசேஷன் ஒன்றும் தனி ஒரு ஸ்பெஷல் கிடையாது. அவங்களும் மற்ற ஆர்கனைசேஷனை தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. எல்லாமே ஒரே குட்டையில் ஊர்ன மாட்டாங்க தான். எவ்ரி டைம் சம்மோன் யூசஸ் த ஃப்ரேஸ் நியூ நார்மல், ஐ லுக் அட் an imaginary camera like this. நியூ நார்மல்னால் ஒன்றும் இல்லை. இவங்க இப்போ சொல்லிகிட்டு இருக்காங்க இல்லையா, கொரோனா வைரஸ்க்கு மாஸ்க் போடுங்க, ஹேண்டில் அந்த சானிடைசர்லாம் யூஸ் பண்ணுங்கள், அது இதுன்னு ஏதோ இதே விஷயத்த இப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டே போயிட்டே இருப்பாங்க. இதுதான் நியூ நார்மல்னு சொல்கிறாங்க. இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் தான் நியூ வேர்ல்டு ஆர்டர். அப்படியே படிப்படியாக அவங்களோட பிளானில் அப்படியே நம்ம ஃபாலோ ஆகி மூவ் ஆகி போயிட்டு இருக்கோம். Everything cancelled and closed, worldwide lockdown, they have demonstrated their power in just how easy it is to control us without weapons, just fear. நிஜமாகவே இதான் நடந்துகிட்டு இருக்குது. ஒரு நார்மலான சீசனல் ஃப்ளூ எடுத்துக்கிட்டு ஃபியர் மாங்கரிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவை தான் மக்கள் எல்லாருமே ஒரு சோர்ஸாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் வர்றது தான் ரியாலிட்டி அப்படின்னு சொல்லி நம்பிட்டு இருக்காங்க. இந்த ஸ்டேஜ் இருக்க வரைக்குமே இதே மாதிரி எல்லோரும் மைண்ட் செட் பண்ணியிருக்க வரைக்கும் டிவியை வச்சு யாரை வேணால் எப்படி வேணால் பயமுறுத்தலாம், அவங்க வாழ்க்கையவே தலைகீழாக மாற்றலாம். இதுதான் இத்தனை மாதமாக நடந்துகிட்டு இருக்குது. me walking through a sea of masked people knowing I have an immune system. இப்போல்லாம் மாஸ்க் இல்லாமல் வெளியே போனால் ஏதோ ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. சில ஏரியாஸ்லலாம் எல்லாருமே பயந்து செத்துட்டு இருக்காங்க. If the COVID-19 death rate without a vaccine is lower than the flu death rate with the vaccine. இதுவும் ரியல் தான். கோவிட்-19ஓட டெத் ரேட் வந்து நார்மலாக இருக்க ஃப்ளூ டெத் ரேட்டை விட ரொம்ப ரொம்ப கம்மி. ஃப்ளூக்கு வந்து ஆல்ரெடி நிறையா ஷாட்ஸ் இருக்குது, வேக்சின்ஸ் இருக்குது. ஒவ்வொரு ஃப்ளூக்குமே அந்த சீசனல் ஃப்ளூலாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஃப்ளூஸ்க்கு எல்லாத்துக்குமே வேக்சின் வந்து தனியாகவே க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. அதெல்லாம் போட்டுட்டு தான் இருக்காங்க. ஆனால் அந்த மாதிரி இருந்தும் கூட
ஃப்ளூவில் நடக்கிற டெத் ரேட் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். இதெல்லாம் நம்ம கொஸ்டின் கேட்கக்கூடாது. கொஸ்டின் கேட்டால் நம்ம வந்து கான்ஸ்பிரசி தியரிஸ்ட். இட்ஸ் நாட் கால்டு கொரோனா வைரஸ், இட்ஸ் கால்டு நியூ வேர்ல்டு ஆர்டர். இந்த கொரோனா வைரஸ் விஷயத்தில் நடந்த ஒரே நல்ல விஷயம், நிறையா புது ட்ரூத் சீக்கர்ஸ் வந்து இப்போது ஃபார்ம் ஆகியிருக்காங்க. நிறைய பேருக்கு ஒரிஜினலாக என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிய வந்திருக்கு. இன்னும் டீட்டெயிலாக சொல்லணுன்னா, ஜேர்ம் தியரி எவ்வளோ பெரிய ஒரு பொய் அப்படின்னு சொல்லி நிறையா சேனல்ஸ் வந்து எக்ஸ்போஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது ஒன்று தான் எனக்கு தெரிஞ்சு இதில் குட் திங். தீஸ் பீப்புள் ஓட். ஒரு காருக்குள்ளே மாஸ்க்கு போட்டு அதுக்கு மேலே ஒரு கிளாஸ். எதுக்கு இவ்வளோ பயம்? மெயின் ஸ்ட்ரீம்லாம் பார்த்துட்டு இருந்தால் அப்படி தான் பயந்து சாக வேண்டியதான். ஹேவ் யூ ஆல் லாஸ்ட் யுவர் டேம் மைண்ட்ஸ்? திஸ் இஸ் இன் ப்ரொடெக்ஷன், இட்ஸ் கால்ட் அப்யூஸ். ஸ்கூல்ஸ்லாம் நிறைய இடத்துல ரீஓப்பன் பண்ணி இந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க நாடுகளில். கேட்டால் வைரஸ்க்கு மெயின் ஸ்ட்ரீம் இப்படி தான் சொல்லியிருக்காங்க, இதை தான் நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் பார்த்தாலே ஒரு மாதிரி தலைவலிக்குது எனக்குலாம். மெயின் ஸ்ட்ரீம் நினச்சா என்ன வேணால் பண்ணுவாங்க. அதுக்கு இதுதான் பெஸ்ட் எக்ஸாம்பிள். பயம்புறுத்தி எதை வேணால் அவங்க சாதிச்சுக்குவாங்க. Here is an idea for you to ignore. Instead of giving kids start and participation trophies, teach them activities where the results is the reward, like gardening, woodworking, repair skills. Our society has lost sight of what's truly important, and it's about damned time we found it again. இவரோட சோர்ஸ்லாம் செக் பண்ணி பாருங்கள். ஆக்சுவலாக இவர் இறந்துட்டார், ஆனால் இவரோட சோர்ஸ்லாம் இன்னும் யூடியூப்பில் நிறையாவே இருக்கும். செக் பண்ணி பாருங்கள். நியூ வேர்ல்டு ஆர்டர் அப்புறமா எலைட்ஸ் பற்றிலாம் நிறையா விஷயங்களை சொல்லியிருப்பார். ஆனால் எல்லாமே ஒரு காமெடி மாதிரி சொல்லியிருப்பார். செக் பண்ணி பாருங்கள். இவரோட ஸ்பீச்செலாம் நல்லாயிருக்கும். அதே மாதிரி அவரோட குவாட்ஸும் நல்லாயிருக்கும். செக் பண்ணி பாருங்கள். டேஞ்சர், யூ ஆர் பீயிங் கண்டிஷன் டு வியூ யுவர் ஃப்ரீடம் அஸ் செல்ஃபிஷ். ஐ டோன் you telling me we are in the middle of a pandemic and hospital is still empty? Isn't that weird tone? நிறையா கொரோனா வைரஸ் வார்ட்ஸ்லாம் எம்டியாக தான் இருக்குது. வேணால் லோக்கலில் போய் செக் பண்ணி பாருங்கள். பிசிஆர் டெஸ்டிங் ரியல் கிடையாது, அது வந்து ஒரு தப்பான ரிசல்ட் தான் எப்பயுமே வரும்னு சொல்லி ஆல்ரெடி நிறைய பேர் எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க. ஆனாலும் கூட கேஸஸை அதிகமாக காட்டணும் அப்படின்றதுக்காகவே இந்த பிசிஆர் டெஸ்டிங்கை யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால தான் நிறைய பேருக்கு நார்மலாக நல்லா இருந்தாங்களா கூட டெஸ்டிங்கில் வந்து பாசிட்டிவ்னு வருது. இந்த மாதிரி பாசிட்டிவ்னு வர்றவங்களெல்லாம் பிடிச்சிட்டு போய் கொரோனா வைரஸ் வார்டில் போட்டு டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸ்கேட் ஆஃப் வைரஸ் நோ ஸோ இன்ஜெக்ட்ஸ் டசன்ஸ் ஆஃப் தெம் இன்டு நியூ பார்ன்ஸ். வேக்சின்ஸ்லாம் என்ன இருக்குதுன்னு நிறைய பேருக்கு இன்னுமே தெரியல. அதெல்லாம் ரொம்ப ஸோ சேட். வேக்சின்ஸ்லாம் போடணுன்னு ஆசையாக இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு வேக்சினில் என்ன இருக்குதுன்னு சொல்லி அதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா உங்களுக்கு வேக்சின் போடணும் அப்படின்னு சொல்லி தோணவே தோணாது. வாட் யூ சி வாட் ஐ சி. இந்த மாஸ்க் போட்டு சுற்றுறவங்களெலாம் பார்த்தா இந்த மாதிரி தான் இருக்குது. காமெடியாக. சம் ஆஃப் யூ மே டை பட் தட்ஸ் அ சாக்ரிஃபைஸ் ஐ எம் willing to make. சிடிசி. இது ஒரு நல்ல எடிட்டிங்காக இருக்குது. வேக்சின்ஸ்னால எவ்வளோ பேர் இறந்துருக்காங்கன்னு சொல்லி அதை வச்சு ஒரு தனியாகவே வீடியோ மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அந்தளவுக்கு நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குது. மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வந்து அதை மறைச்சிட்டு இருக்காங்க. டோட்டல் வேக்சினுமே வந்து ஜெர்ம் தியரி பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஃபஸ்ட்டு ஜெர்ம் தியரியே உண்மை கிடையாது, அதுவே ஒரு தப்பான தியரி. ஜெர்ம் தியரி எக்ஸ்போஸ் பண்ணிட்டோம்னா வேக்சின் இண்டஸ்ட்ரி ஊற்றிட்டு போயிடும், ட்ரக் இண்டஸ்ட்ரி ஊற்றிட்டு போயிடும். மொத்தமாக இந்த ஃபார்மா கம்பெனிஸ்லாம் இருக்காங்க இல்லையா, பிக் ஃபார்மா கம்பெனிஸ், பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ். அவங்க தான் ட்ரேடிங்லேயே பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் வந்து அவங்களுக்கு டெய்லி மாற்றி மாற்றி வந்துட்டு இருக்குது. ஒரு ஹோல் இயருக்கு சில கம்பெனிஸ்லாம் வரும் இல்லையா, அந்த மாதிரி இந்த ஃபார்மா கம்பெனிஸ்லாம் டெய்லியுமே லாபம் பார்த்துட்டு இருக்காங்க. பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் டெய்லி. அந்த டீட்டெயில்ஸ்லாம் செக் பண்ணி பாருங்கள். நிஜமாகவே எந்த அளவுக்கு காசு இன்வால்வ் ஆகியிருக்குன்னு சொல்லி உங்களுக்கு புரியும். Mothers, my child was healthy before I vaccinated. Now they are autistic. இந்த ஆட்டிசம்னு சொல்லுவாங்க இல்லையா, ஆட்டிசம் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைனா இதுக்கு இன்னொரு பேர் கூட இருக்குது, எனக்கு அது ஆக்சுவலாக ஞாபகம் இல்லை. மோஸ்ட்லி ஆட்டிசம் அப்படின்னு சொல்லுவாங்க.
மோஸ்ட் ஆஃப் சொசைட்டி ஐ எம் கோனா பிரிட்டன் ஐ டிடன்ட் see that. நிறைய பேருக்கு குழந்தைங்களுக்கு இன்ஜெக்ஷன் போட்ட உடனேவே கொஞ்சம் மாதத்துலேயே நல்லா இருந்த குழந்தை கூட ஆட்டிசம்னால அஃபெக்ட் ஆகியிருக்காங்க. ஆனால் இதை மெயின் ஸ்ட்ரீமில் போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இல்லை ஆட்டிசமுக்கு வேறு ஏதாவது ஒரு சோர்ஸ் இருக்கும், வேக்சினுக்கும் அதுக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. வாட் யூ see வாட் ஐ see. ஒபீடியன்ஸ். சர்க்கஸ்லலாம் ஒபீடியன்ஸாக இருக்காங்க இல்லையா, அனிமல்ஸ்லாம் அந்த மாதிரி ஒபீடியன்ஸாக இருக்காங்க. when you get a friend request and their profile picture has stay at home safe frame, that's gonna be a no. இந்த இன்ஸ்டாகிராம்லலாம் இருந்துச்சு இல்லையா, ஸ்டே அட் ஹோம்னு சொல்லிட்டு அப்படியே போட்டு வச்சுருப்பாங்க. நிறைய பேர் அந்த மாதிரி தான் இன்னும் கூட பண்ணிகிட்டு இருக்காங்க. ஐ டோன்ட் நோ, டசன்ட் சீம் வெரி ஓப்பன் டு இன்டர்பிரிட்டேஷன். will not provide any protection against COVID-19, other viruses or contaminants. Mask box label is legitimate but people are misinterpreting. ஃபேக்ட் செக்கர்ஸ்லாம் ரொம்ப ஒரு half minded people. அவங்க எல்லாமே ஃபுல்லாக பயாஸ்டு பீப்புள் தான். மெயின் ஸ்ட்ரீமில் என்ன வருதோ அதுதான் அவங்கள பொறுத்த வரைக்கும் ஃபேக்ட்ஸு, மற்ற எல்லாமே கான்ஸ்பிரசி அவங்கள பொறுத்த வரைக்கும். ஃபேக்ட் செக்கர்ஸ்லாம் சுத்தமாக நம்பாதீங்க. ஃபேக்ட் செக்கரை நம்புறது ஒன்று தான், விக்கிபீடியாவில் வர்றது நம்புறதும் ஒன்று தான், ரெண்டுமே ஒன்று தான். இல்லைனா டிவியில் வர்றது நம்புறதும் ஒன்று தான். அதான் பாக்ஸ்லேயே போட்டிருக்காங்களே கோவிட்-19லாம் இது எதுவும் பண்ணாது, இது வந்து சும்மா அப்படின்னு. மாஸ்கோட லேபிள் அந்த பாக்ஸ்லேயே போட்டிருக்கு. இதெல்லாம் நான் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரில. ஸோ பீஸ் ஆஃப் ஃப்ரூட் டெஸ்டட் பாசிட்டிவ் ஃபார் கோவிட்-19 அண்ட் யூ ஸ்டில் ஆக்சுவலி பிலீவ் தட் த டெஸ்ட் இஸ் லெஜிட்டிமேட். இதுவும் ரொம்ப மாதம் முன்னாடி நடந்துச்சு. ஏதோ ஒரு நாட்டில் கோவிட்-19 டெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஃப்ரூட்ஸுக்கெலாம். அந்த ஃப்ரூட்ஸுக்கெலாம் வந்து பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லி ஒரு ரிசல்ட் வந்திருக்கு. பிசிஆர் டெஸ்டிங் தான் இப்போ நம்மலாம் யூஸ் பண்ணுறோம்ல, அதே மெத்தட் தான் அந்த நாட்டிலையும் அவங்க வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க. த ப்ரொடெக்ஷன் we were told we would need in a deadly pandemic. What people think will keep them safe in a deadly pandemic. இந்த பேண்டமிக் பற்றின படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், பெருசாக சூட்லாம் போட்டுட்டு அப்படியே ஃபேர் மாங்கரிங் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இப்படி இந்த சூட்டில் ஓட்ட விழுந்தால் கூட நாங்கள் செத்துருவோம் அப்படின்ற மாதிரி பில்டப் பண்ணி வச்சுருந்தாங்க. ஆனால் இப்போது ரியல் லைஃப்பில் இவங்க பேண்டமிக் அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்ட மைண்ட் கேம் விளையாடும்போது, இல்லைங்க நீங்கள் இந்த ஒரு 10 ரூபா மாஸ்க் போட்டினாவே நீங்கள் சேஃப் அப்படின்னு சொல்லி பண்ணிகிட்டு இருக்காங்க. காமெடியா இல்லை? If masks work, why do businesses need to be closed? If they don't work, why are we forced to wear masks? Think logically. பிஸ்னஸ் எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க, ஆனால் மாஸ்க் வேலை செய்யணும்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே ஒரு அவங்க என்ன பிளான் பண்ணாங்களோ அதை அப்படியே பர்ஃபெக்டாக பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம லாஜிக்கலாக திங்க் பண்ணோம்னா அவங்களோட ரியல் ரீசன்ஸ்லாம் நம்மளுக்கு புரிய வரும். Keep them damn COVIDs away from me. 6 months later, shoot the COVID juice all up in me. இந்த வேக்சின்ஸில் எல்லாத்துலேயுமே டெட்லியான டாக்ஸின்ஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்க டெட்லியான வைரஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த எக்ஸோசோமை வேக்சினில் இன்ஜெக்ட் பண்ணி விடுவாங்க. காமெடியாக இல்லை? இவங்களோட லாஜிக் எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்கும். ஜெர்ம் தியரியை நம்புறவங்கெல்லாம் இதே மாதிரி தான். People are rewatching Disney's Tangled and realizing she was literally quarantined for 18 years in a fictional kingdom called Corona. இதுவும் பார்க்க ஒரு கோஇன்சிடென்ஸ் மாதிரி இருக்குல்ல? எதுவுமே இங்கே கோஇன்சிடென்ஸ் கிடையாது. எல்லாத்துக்குமே ஏதாவது ஒரு மீனிங் இருக்கும். ஹிடன் சிம்பிளிசம்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் படத்தை வச்சே ஃப்யூச்சரில் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி கண்டுபிடிக்கலாம். டிஸ்னி வந்து ஒரு சில்ட்ரன்ஸுக்காக இருக்க ஒரு குரூப் கிடையாது. ஒரு மோசமான ஒரு கேவலமான குரூப் அது டிஸ்னி அப்படின்றது. அவங்களோட வீடியோஸ் எல்லாத்துலேயுமே அவங்களோட மூவிஸ் எல்லாத்துலேயுமே பியூடோஃபைல் சிம்பிள்ஸ்லாம் இருக்கும். ரொம்ப ஒரு
கேவலமான குரூப் அவங்க டிஸ்னி அப்படின்றது. டிஸ்னி பற்றின விஷயங்கள்லாம் உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா அவங்க மூவிஸ்லாம் இனிமேல் பார்க்கவே மாட்டீங்க. Seeing Hollywood more mad about people not wearing masks than their co-workers raping children. நிஜமாவே கேசஸ்லாம் இருக்குது டிஸ்னியில். செக் பண்ணி பாருங்கள், ரிசர்ச் பண்ணுங்கள், கொஞ்சம் ரிசர்ச் பண்ணுங்கள் டிஸ்னியோட பேக்ரவுண்ட் எல்லாத்தையுமே. அவங்க மூவிஸ்லலாம் எப்படிலாம் பியூடோபைல் சிம்பிள்ஸ்லாம் காட்டுறாங்கன்னு பாருங்கள். அவங்களோட ஒர்க்கர்ஸ்லாம் எதுக்காக இந்த மாதிரி ரேப் கேஸ்லாம் மாட்டினாங்கன்னு செக் பண்ணி பாருங்கள். கொஞ்சமாக ரிசர்ச் பண்ணுங்கள். மெயின் ஸ்ட்ரீமையே ஃபுல்லாக நம்பிட்டு இருக்காதீங்க. when they all had the COVID vaccine, wait till they find out they're sterile as well. எல்லா பிரசிடெண்ட்ஸுமே ஆக்டர்ஸ் தான் ஓவராக போனால். ஒருத்தவங்க கூட நல்லவங்க கிடையாது, இன்க்ளூடிங் டொனால்ட் ட்ரம்ப். அவர் ஏதோ பெரிய ஒரு நல்லவர் மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி கிடையாது. கியூ ஒரு ஃப்ராடு. இப்போ இருக்க பிரசிடெண்ட்ஸ் எல்லாருமே ஒரு ஃப்ராடு. ஆக்டர்ஸ் அவ்வளோதான். Now I understand why Snapchat had these random masks for the last 2 years. ஸ்னாப்சாட் ஃபில்டரில் மட்டும் இல்லை, நிறையா ஃபில்டர்ஸில் இந்த மாதிரிலாம் ஃபஸ்ட் இருந்தே இருந்துகிட்டு தான் இருந்துச்சு, நம்ம தான் கவனிக்கல. I see people driving alone in their car wearing a mask and wonder if they lay in இதெல்லாம் கொஞ்சம் டூ மச்சாக இருக்குது, ஸோ அதை நான் ஸ்கிப் பண்ணிடுறேன். When you hear a standardized people say they wish the government would hurry up with the coronavirus vaccine. இன்னும் கூட சில யூடியூப் கமெண்ட்ஸ்லாம் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா, இந்த மெயின் ஸ்ட்ரீம் சேனல்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா யூடியூப்பில், அவங்களோட கமெண்ட்ஸ்லாம் செக் பண்ணி பாருங்கள். நிறைய பேர் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க, எப்போ வேக்சின் வரும்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி கமெண்ட்ஸ்லாம் பார்த்தாலே டென்ஷன் தான் ஆகுது. You are being conditioned to believe that the people who stand up for their rights are செல்ஃபிஷ்னு நினச்சா கூட பரவாயில்ல. கொஸ்டின் கேட்குற எல்லாரையுமே எங்களோட ரைட்ஸை மீறி எங்களை ஃபோர்ஸ் பண்ணி இந்த மாதிரி மாஸ்க் போட வைக்காதீங்க, வேக்சின் போட வைக்காதீங்கன்னு சொல்கிற எல்லாரையுமே ஒரு கான்ஸ்பிரசி தியரிஸ்டாக தான் இந்த சொசைட்டி வந்து அவங்கள காமிச்சிக்கிட்டு இருக்கு எல்லாத்துக்குமே. Convince everyone that they are infected. Convince them that they need your medicine and vaccine, and if they show no sign of disease, convince them that they are asymptomatic. New World Order எல்லாருமே பயன்படுத்தி அஜெண்டா 21 நடத்திட்டு இருக்காங்க. சக்ஸஸாக போயிட்டு இருக்குது இது வரைக்கும். வாட் யூ இன் ஃபார்? மை மாஸ்க் ஸ்லிப்ட் ஆஃப் இன் வால்மார்ட். ஏதோ மாஸ்க் இல்லாமல் போகிறதையும் மாஸ்க்கு கழட்டுறதையும் ஒரு பெரிய விஷயம் மாதிரியே இன்னும் பில்டப் பண்ணிகிட்டு இருக்காங்க நிறைய இடங்களில். நிறையா இந்த கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பாருங்கள். நிறையா நாடுகளில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மாஸ்க் இல்லாமல் பப்ளிக்கில் அலையிறவங்க எல்லாத்தையுமே என்ன சொல்கிறது, ஆன்டி மாஸ்கர்ஸ் அப்படின்னு சொல்லி அசிங்கப்படுத்தியிருக்காங்க. கான்ஸ்பிரசி தியரிஸ்ட் அப்படின்னு சொல்லி அசிங்கப்படுத்தியிருக்காங்க. ஃபேமஸாக இந்த கொரோனா வைரஸ் பேண்டமிக் அப்படின்னு சொல்லி எக்ஸ்போஸ் பண்ண அந்த குரூப்ஸ் ஆஃப் பீப்புள்ஸ் எல்லாத்தையுமே கான்ஸ்பிரசி தியரிஸ்ட் இவங்க எல்லாருமே அப்படின்னு சொல்லி நியூஸ்லேயே கூட போட்டு அசிங்கப்படுத்தியிருக்காங்க. நிறையா கேதரிங்லாம் நடந்துச்சு இல்லையா, சோசியல் கேதரிங் மாதிரி. இந்த குவாரண்டைன் வந்து உண்மை கிடையாது அப்படின்னு சொல்லி பேசின அந்த கேதரிங் எல்லாத்தையுமே இந்த மாதிரி தான் சொசைட்டியில் காமிச்சிருக்காங்க. டிவிலையும் நியூஸ்லேயும் கூட காமிச்சிருக்காங்க. இவங்க எல்லாருமே கொரோனா வைரஸ் கான்ஸ்பிரசி தியரிஸ்ட் அப்படின்னு சொல்லி காமிச்சு அசிங்கப்படுத்தியிருக்காங்க. And for today's ritual, my children, I want you all to stand 6 feet apart and wear a mask. சோஷியல் டிஸ்டன்சிங் சுத்தமாக வேலை செய்யாது, அது வந்து ஒரு ஃபெயில்டு எக்ஸ்பிரிமெண்ட். அதே மாதிரி தான் இந்த மாஸ்க் வேரியும். இது எல்லாமே டோட்டலாக ஜெர்ம் தியரி பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஜெர்ம் தியரி வந்து ஒரு ஃபெயில்டு தியரி, அதை வந்து ரியல் கிடையாது. அதை எக்ஸ்போஸ் பண்ணி பல வருஷம் ஆச்சு, ஆனால் மெயின் ஸ்ட்ரீம் வந்து அதை ஏற்றுக்க மாட்டேங்குது. ஜெர்ம் தியரியை வச்சு காசு பார்க்க முடியும், டெரென் தியரியை வச்சு காசு பார்க்க முடியாது. இது ரெண்டு தான் முக்கியமான டிஃப்ரென்ஸ். காசு பார்க்க முடியும் அப்படின்றதுக்காக தான் ஜெர்ம் தியரி வந்து ஃபேக்காக இருந்தால் கூட அதை வந்து மெயின் ஸ்ட்ரீம் வந்து உண்மை தான் அப்படின்னு சொல்லி அவங்க யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. கீப்பிங் கொரோனா வைரஸ் பேட்டன்ட் அனானமஸ் இஸ் க்ரூஷியல் டு பேட்லிங் த அவுட்பிரேக். கான்ஸ்பிரசி மீட்டர். நிறைய இடங்களில் இந்த மாதிரி தான் நடந்துக்கிட்டு இருக்குது. கேன் யூ ஸ்டில் கெட் ரெகுலர் சிக் ஆர் இஸ் எவ்ரி திங் கொரோனா?
காய்ச்சல் வந்தால் கொரோனா, இருமுனா கொரோனா, தும்முனா கொரோனா, என்ன ஆனாலும் கொரோனா தான். Chinese citizens will be required to scan their faces to use the internet coming soon to your home country. ஆக்சுவலாக இது மட்டும்தான் எனக்கு பயமாக இருக்குது. அந்த நாட்டில் யூஸ் பண்ணுற கேமராஸையும் இங்கே வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்களோன்னு தோணுது. நியூ வேர்ல்டு ஆர்டர் வந்து சப்போஸ் இன்னும் கொஞ்சம் வருஷத்துல இப்படியே இந்த ஃபேர் மாங்கரிங் கூடயே சேர்த்து அவங்க அப்ளை பண்ணணும்னு நினச்சாங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்க இதுதான் பண்ணுவாங்க எனக்கு தெரிஞ்சு. இப்போ எல்லோரும் ஒரு மாதிரி ஃபேர் மாங்கரிங்லேயே இருக்காங்க இல்லையா, இப்போ ஃப்ரீயாக இருந்தால் கூட லைட்டாக எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்குது. இந்த பயத்தை யூஸ் பண்ணி நியூ வேர்ல்டு ஆர்டர் கொண்டு வர்றதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது. அவங்க ட்ரை பண்ணாங்கன்னா அவங்களால பண்ண முடியும். அந்த மாதிரி பண்ணணுன்னு அவங்க நினச்சாங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி கேமராஸை, சிசிடிவி கேமராஸை எல்லா ஏரியாலையும் ஃபிட் பண்ணுறது தான். Oh my god, yes, the lockdown is almost over, the government, plus 4 weeks. ஏதோ 1 மாதம்னாங்க, 2 மாதம் ஆகிடுச்சு. இப்போ அப்படியே இழுத்துட்டே போயிட்டு இப்போது அன்லாக்கில் போயிட்டு இருக்குது. அன்லாக்னு சொன்னால் கூட இப்போ கடைகளுக்கு முன்னாடிலாம் ரிங்கு போடுங்க, மாஸ்க் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு காமெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. Obey the law, it will protect you. Protect me from what? Protect you from what will do to you if you don't obey the law. அகெயின் நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரி இப்போது கொரோனானால ஒரு பிரச்சனையும் கிடையாது. குவாரண்டைன், கொரோனா லாக்டவுன், இல்லைனா வேறு ஏதோ சம்திங் சொல்லுவாங்க, சோஷியல் டிஸ்டன்சிங், கொரோனா ரூல்ஸ் அப்படின்னு பேசிக்காக அந்த டைட்டில் வச்சுக்கோங்க. கொரோனா ரூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பண்ணுறது தான் பிரச்சனை. கொரோனாவால் எந்த பிரச்சனையுமே கிடையாது. இதை பல வருஷமாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். என்ன அப்போல்லாம் இதை வந்து நம்ம சீசனல் ஃப்ளூன்னு சொல்லிட்டு இருந்தோம். இப்போது இதுக்கு வந்து கொரோனா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அவ்வளோதான், பெரிய வித்தியாசம் வேறு எதுவுமே கிடையாது. கொரோனா லாக்டவுனால தான் இவ்வளோ மாதமாக பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குது, கொரோனானால கிடையாது. அதே மாதிரி இவங்களோட புது ரூல்ஸ்னால தான் நிறைய பிரச்சனை வரப்போகுது. நான் இப்போவே சொல்கிறேன், இவங்க இப்போ மாஸ்க்கு போடுங்க, அந்த சோஷியல் டிஸ்டன்சிங் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கம்பல் பண்ணிகிட்டு இருக்காங்க இல்லையா, இதனால பிரச்சனை இனிமேல் வரப்போகுது. நிறைய நாட்டில் ஆல்ரெடி இதெல்லாம் நடந்திருக்கு. கொஞ்சம் ஒரு ஃபேமஸான ஒருத்தர் வந்து மாஸ்க் போட்டு போய் N95 மாஸ்க் யூஸ் பண்ணிவிட்டு டிரைவிங்கில் இருந்திருக்காரு. N95 மாஸ்க் யூஸ் பண்ணனால ப்ரீத்திங் ஒழுங்காக பண்ண முடியாமல் அப்படியே டிரைவிங்லேயே மயங்கி போய் ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு, அவர் இறந்துட்டார். இதே மாதிரி மாஸ்க் யூஸ் பண்ணிவிட்டு ஒருத்தர் ரன்னிங் போயிருக்காரு, அவர் இறந்துட்டார். இதே மாதிரி குழந்தைங்களும் இறந்துருக்காங்க. நிறையா ஸ்கூல்ஸ்லாம் ரீஓப்பன் பண்ணிட்டாங்க. கொஞ்சம் மாதம் முன்னாடி ரீஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அந்த நாடுகளில் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, ரீஓப்பன் ஆனால் கூட நீங்களாம் மாஸ்க் போடணும் அப்படின்னு சொல்லி குழந்தைங்கள்ட்டலாம் சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி டைமில் குழந்தைங்களாம் மாஸ்க் யூஸ் பண்ணிட்டு போய் ரன்னிங்லாம் ட்ரை பண்ணி மூச்சு விட முடியாமல் மயங்கி விழுந்திருக்காங்க. இந்த மாதிரி நிறையா கேசஸ் இருக்குது. Morons out here social distancing in their cars at the drive-thru. The stupid shit is becoming more than I can bear. நடக்கும்போது சோஷியல் டிஸ்டன்சிங், நிற்கும்போது சோஷியல் டிஸ்டன்சிங், இப்போ காரில் போகும்போது கூட சோஷியல் டிஸ்டன்சிங். COVID-19 floating right through your mask like. COVID-19 அப்படின்னு சொல்கிற இந்த வைரஸ் வந்து ஒரிஜினலாக எக்ஸோசோம் தான் இந்த மாதிரி சொல்கிறாங்க. அப்படி பார்த்தா கூட அந்த பார்ட்டிகிள் வந்து ரொம்ப ரொம்ப சின்னது. எக்ஸோசோம் ரொம்ப மைன்யூட்டாக இருக்கும். நம்மளோட மாஸ்க் சைஸையும் இந்த எக்ஸோசோம் வைரஸ் திங்கையும் கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா இந்த மாதிரி தான் இருக்கும். சாரி, லைட்டாக ஸ்ட்ரக் ஆகுது. இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து வைரஸ் பார்ட்டிகிள்னால் இது தான் நம்மளோட மாஸ்க். COVID-19 மாஸ்க்குக்கும் இவங்க சொல்கிற அந்த ஃபேர் மாங்கரிங் திங்குக்கும் செட்டே ஆகலை. ஒரு சீரியஸான பேண்டமிக்னால் எதுக்கு எல்லாருமே 10 ரூபா மாஸ்க் போட்டு சுற்ற சொல்கிறீங்க? The world can be flat. All governments of the world would have to be on it. How's the worldwide quarantine treating you? நிறைய பேர் இந்த மாதிரி தான். இந்த ஃப்ளாட் எர்த் காஸ்மாலஜி செக் பண்ணுங்கள். நம்மளோட இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஏஜென்சிஸ் எல்லாருமே நம்மளை ஏமாத்துறாங்கன்னு சொன்னால் கேட்க மாட்டாங்க. எப்படி எல்லா கவர்மெண்ட்டும் சேர்ந்து நம்மகிட்ட போய் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்பாங்க. அவங்ககிட்டலாம் இந்த மீம் அனுப்பிவிடணும். ஒரு வேர்ல்டு வைடு ஃபேக் பேண்டமிக் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இப்போ ரன் ஆகிட்டு இருக்குது. எல்லா கவர்மெண்ட்டுக்கும் இது தெரியும்.
ஒரு பெரிய என்ன சொல்கிறது அஜெண்டாவாக இந்த விஷயத்தை நடத்திட்டு இருக்காங்க. when you do your research and find out that COVID-19 is a hoax, when you continue the research and find out the world is flat. இப்போது நிறையா ட்ரூத் சீக்கர்ஸ் வந்து புதுசாக ஃபார்ம் ஆகியிருக்காங்க. COVID-19 பற்றி தெரிஞ்சிருக்கு, ஜெர்ம் தியரி ஃபேக்குன்னு சொல்லி தெரிஞ்சிருக்கு. இந்த அண்டர்ஸ்டாண்டிங்லேயே அவங்க இருந்தாங்கன்னா எந்த அளவுக்கு கவர்மெண்ட்ஸ் அப்புறமா இன்டர்நேஷ்னல் லெவலில் மற்ற எல்லா ஆர்கனைசேஷனும் நம்மளை ஏமாற்றிருக்காங்கன்னு சொல்லி அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சுன்னா கூடிய சீக்கிரமே காஸ்மாலஜி பற்றி அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க. குளோபல் காஸ்மாலஜி எவ்வளோ பெரிய ஒரு ஃப்ராடுன்னு சொல்லி அவங்களுக்கு புரிய வரும். நம்மளோட ஏன்ஷியன்ஸ் எல்லாருமே ஃபாலோ பண்ண அந்த ஃப்ளாட்டட் காஸ்மாலஜி தான் ரியாலிட்டி அப்படின்னு சொல்லி அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க. இப்போ ஸ்டார்டிங்கில் நான் சொன்ன மாதிரி COVID-19 ஃபேக் பேண்டமிக்கில் நடந்த ஒரே நல்ல விஷயம் இது தான். நிறையா புது ட்ரூத் சீக்கர்ஸ் வந்து ஃபார்ம் ஆகியிருக்காங்க. ஓகே, இப்போது சார்ஜ் இல்லை, நான் மற்றதெல்லாம் இன்னொரு பார்ட் 2ல் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.